வெல்கம் டு மாமா குட்டி சேனல். நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ஷோரூமான நம்ம போத்தீஸ் பாடியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே காலியாக இருக்கிற ரோடு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செம்ம டிராஃபிக். நம்ம போகும்போதே ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றி தான் போகணும். ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே லெஃப்ட் சைடில் பேஸ்மெண்ட்டில் 2 வீலர் பார்க்கிங், ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. உள்ள என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மால் ஃபீல் செட்டப் வந்து எனக்கு வந்து கொடுத்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல என்ட்ரன்ஸ் ஆன உடனே இந்த பிள்ளையார் சிலை வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப தெய்வீகமாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே உள்ளே போகலான்னு பார்த்தா சார் உட்காந்துருந்தாங்க. சீரியஸ்லி வர எல்லாருக்குமே ரொம்ப காமாக உட்காந்து செல்ஃபி கொடுத்துட்டு இருந்தாரு. சரி, ஓகே, நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேம்ப்ளெட்ஸை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி தான், கோல்டு, டைமண்ட், சில்வர் அண்ட் ஆன்டிக் ஜுவல்லரி. ஸோ இது வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஓப்பன் பண்ணாதனால என்னவோ தெரியல, நிறைய இடத்துல வந்து இன்கம்ப்ளீட்டான ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நான் பார்த்தேன். பட் அது ஒன்றும் பெரிய குறையாலாம் ஒன்றும் தெரியல. ஏன்னா மக்கள் வந்து யூஸ் பண்ணுற இதுவெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகி தான் இருந்துச்சு. அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு போனது ஃபஸ்ட் ஃப்ளோர். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைப் ஆஃப் சாரீஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெடிமேட் ப்ளவுசஸ், இன்ஸ்கர்ட்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக இருந்துச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன், லேடிஸ் எல்லாம் போனாங்க அப்படின்னா 1 hour மினிமம் எடுத்துப்பாங்க. அதிகபட்சம் எவ்வளோ எடுத்துப்பாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ் ரெடிமேட்ஸ் இருந்துச்சு, அன்ஸ்டிச்சு சுடிதார் மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு, வெட்டிங் லெஹங்கா இருந்துச்சு, நைட் வியர், இன்னர் வியர், குர்த்திஸ், காஸ்மெட்டிக்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், ஃபேஷன் ஆக்சசரிஸ், இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸையும் மொத்தமாக இந்த ஃப்ளோரில் வச்சுட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து 1 மணி நேரம் அப்படின்னா செகண்ட் ஃப்ளோரில் மினிமம் 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே கண்டிப்பாக ஆகும். ஸோ பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ இதை நம்ம முடிச்சுட்டு நெக்ஸ்ட் தேர்ட் ஃப்ளோருக்கு கிளம்பிட்டோம். ஸோ தேர்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ்க்கு. இந்த ஃப்ளோரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்டீரியர் தான். இங்கே வந்து ரெடிமேட்ஸு, அதுக்கப்புறம் டாய்ஸ் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் ஜஸ்ட் பார்ன் பேபிஸ்க்கும் ட்ரெஸ்ஸஸ் இங்கே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நம்ம அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே 4th ஃப்ளோர் கிளம்பிட்டோம். ஸோ 4th ஃப்ளோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மென்ஸ் வியர் தான். அண்ட் இங்கே வந்து நிறைய பிராண்டட்ஸ் வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, தோத்திஸ் இருந்துச்சு, சூட்டிங் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஷெர்வானின்னு சொல்லுவாங்கள்ல அந்த வெட்டிங் வியர், அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இங்கேயே தான் பெட்ஷீட்டு, டவல்ஸு, ஷர்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே 5th ஃப்ளோர் வந்து. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்சி, கிரைண்டர், அதுக்கப்புறம் குக்கர், சில்வர் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை, இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராலி பேக்ஸஸ், அதுக்கப்புறம் செப்பல்ஸு, ஸ்கூல் பேக்ஸு, பேக் பேக்ஸு, வாட்சஸ்ஸு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ், இது எல்லாமே வந்து 5th ஃப்ளோரில் இருந்துச்சு. ஸோ 5th ஃப்ளோர் வந்தீங்க அப்படின்னா நிறைய ஐட்டம்ஸ் பார்க்கலாம். அண்ட் நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே வந்து 6th ஃப்ளோருக்கு போயிட்டோம். 6th ஃப்ளோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கிராசரிஸ் தான். வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு, ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் இங்கேயும் கொஞ்சம் ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம அதை அப்படியே முடிச்சுட்டு 7th ஃப்ளோர் வந்துட்டோம். ஸோ 7th ஃப்ளோரில் வந்து பாதி இடம் வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருந்துச்சு. அங்கெல்லாம் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்யா மட்டும்தான் அங்கே இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து மொபைல்ஸ் வச்சுருந்தாங்க, வாஷிங் மிஷின்ஸ் வச்சுருந்தாங்க, இன்னும் அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ 7th ஃப்ளோரில் இன்னும் ஃபர்னிச்சர்ஸ்லாம் இன்னும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எதுவுமே வாங்கலை, இருந்தாலும் எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஷோரூமை வந்து வீடியோ கவர் பண்ணணும். ஸோ அப்படியே நான் கவர் பண்ணதுமே பாதி தான். ஸோ அப்படியே டயர்டாகி கீழே வரும்போது தான் சாரை பார்த்தேன். சாரை பார்த்துட்டு சார் ஒரு 4 கொஸ்டின் மட்டும் கேட்கணும், கேட்டுக்குவா அப்படின்னு சொன்னேன். அவர் சிரிச்சுட்டே சரி கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. பட் இதில் என்ன ஒரு சங்கடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என் ஃபோனில் சார்ஜ் இல்லை, என் மைக்கும் அந்த டைமில் ஒர்க் ஆகலை. பட் இது தெரியாமலே நான் அவர்கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தேன். அதனால தான் நான் வந்து இதில் லைவ் ரெக்கார்டு வந்து போடலை. நான் அவர்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டேன், அவர் என்ன ஆன்சர் சொன்னாருன்றதை நான் ட்ரூத்தாகவே சொல்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அவர்கிட்ட நான் ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, சார் இங்கே நிறைய இடம் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இதெல்லாம் எப்போ முடியும், மக்கள் எப்போ இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டேன். சார் வந்து ஜஸ்ட் 3 வீக்ஸில் வந்து கண்டிப்பாக எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்க. நான் அப்போவும் திருப்பி கேட்குறேன், சார் இல்லை சார் நிறைய இருக்குது ஒர்க்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி போன வாரம் வந்திருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிச்சிட்டோம். ஸோ அதனால் கண்டிப்பாக 3 வீக்ஸில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் செகண்ட் கொஸ்டின் கேட்டேன். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சார் உங்ககிட்ட நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, பட் இந்த பிரான்ச் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் பிரான்ச்சஸ்லேயே ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ண பிரான்ச் வந்து இது 5 lakh ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இது வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ 3ஆவதாக நான் கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சார் ஆஃபர்ஸ் வந்து ஏதாவது போயிட்டுருக்கா,
கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, பொங்கல் வருது, இது எல்லாத்துக்குமே ஏதாவது ஆஃபர் போகுதான்னு கேட்கும்போது சார் வந்து ஆஃபர் சொன்னாங்க. இந்த மாதிரி கோல்டுக்கு வந்து ஒரு சவரன் வாங்குறோம் அப்படின்னா 2000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வருது, அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் எல்லாத்துக்குமே 10% டிஸ்கவுண்ட் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமா அவர்கிட்ட பேசியிருப்பேன். நான் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே ரொம்ப பொறுமையாக ஆன்சர் பண்ணாங்க. கொஞ்சம் கூட ஹெசிடேட் ஆகாமல். சீரியஸ்லி எல்லாருமே இந்த மாதிரி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. நிஜமாவே சாரை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி சார் கண்டிப்பாக நான் 3 வீக்ஸ்க்கு அப்புறம் வருவேன், வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருக்கான்றத கண்டிப்பாக நான் செக் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பாக வாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. நான் அதை பார்க்கவே இல்லை. அண்ட் அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு நம்மளும் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு நம்மளும் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் இந்த ஏரியா பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரம்மாண்டமான போத்தீஸை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.